பண்ணியாச்சு. இங்க ஒரு பின்னு குத்திட்டே வச்சுக்கேன். சரியா போயிடும். இக்கா இந்த ப்ளவுஸ் எங்க தச்சா? நல்லா பர்ஃபெக்ட்டா சூப்பரா தச்சு கொடுத்துருக்காங்க. ஏய் காலையில தான் சொன்னல அந்த கடை பேரு. உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் சொன்னேன் நாங்க அந்த கடை தான். நம்ம கிருஷ்ணா டெய்லர் கிட்டியா? நல்லா தச்சு கொடுத்துருக்காருக்கா. நான் ப்ளவுஸ் கொடுத்தா மட்டும் சரியாவே தச்சு தர மாட்டேங்கிறாரு. நீ கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுக்கணும் அதே மாதிரி தச்சு தருவாங்க. நீ ஏட குடமா இருக்க ப்ளவுஸ் கொடுத்தா அதே மாதிரி ஏட குடமா தச்சு தருவாங்க. தீபாவளிக்கு வாங்கின புடவைக்கு சரியாவே தச்சு தர தெரியுமா? நீ முதல்ல ஒரு லேடிஸ் டெய்லர் கிட்ட போயிட்டு நல்ல அளவு எடுத்து கரெக்டா தச்சுன்னு வச்சுக்கேன். அந்த அளவு ப்ளவுஸை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தா அழகா தச்சு தருவாங்க. ஆமா லேடிஸ் டெய்லர் கிட்ட தான் முதல்ல அளவு வச்சு தைக்கணும். பின்ன போட்டுட்டேன். எப்படி இருக்கு? சிலை கட்டும் பெண்ணுக்கு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்க்கு சொன்னதுண்டா. என்னடி எப்படி இருக்குன்னு கேட்டா பாட்டு பாடுற? அவ்வளவு அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்படியா இருக்கு? சும்மா சொல்லாதடி. நீ வேணா கண்ணாடியில போய் பாருக்கா. ரெடி ஆயிட்டியா? எவ்வளவு நேரம்? ஏக்கா உங்க வீட்டுக்கார வந்துட்டு இருக்கா? வாட்டம் ஏக்கா கழுத்துல மட்டும் நகை போட்டு வச்சுக்க. சூப்பரா இருக்கும். வரையும் கழுத்துல போகாத மாமி கிட்ட நகை வாங்கி மாட்டின்னு போ. கேட்டுக்கண்டி தரேன்னு சொல்லியிருக்கு. நெக்லஸ் ஆரம் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கோ. அதெல்லாம் கேட்ட தராதிரி. வரையும் ரெட்டப்பட்ட செயின் மட்டும் கேட்டிருக்கேன் தரேன்னு சொல்லியிருக்கு. ஏன் உங்க அம்மா வீட்டுல நெக்லஸ் ஆரம் போட்டாங்களா? எடுத்து வாங்கி மாட்டி போட்டு வேண்டியதுதானே? கேட்ட தராதிரி. ஏன் எங்க ஃபங்க்ஷனுக்கு போனா வந்து போட்டுக்கிறதுக்கு தானே நகை வாங்கி கொடுத்தாங்க. வீடு வச்சு பிடிக்கிறதுக்கா? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வருவாங்களே கேட்பாங்களே போட்டு நகை எங்க சொல்லிட்டு அதான் யாரும் கேட்க மாட்டாங்க. சரி எப்படியே போவோம் இஷ்டம். ஏண்டி மணியாவது இன்னும் நீ கிளம்பலையா? யோ கிளம்பிட்டேயா மாமா? நான் புடவை கட்டி விட்டுருக்கேன். எவ்வளவு சூப்பரா கட்டி விட்டுருக்கேன் பாத்தீங்களா? உங்க பொண்டாட்டிக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு பாரு. 10 வயசு கொஞ்சம் மாதிரியா? எனக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியலையா? இல்ல அது ரசனை கட்டது அதுகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கற. ஆமா நான் ரசனை கட்டுவேன். இந்த அம்மா அப்படியே கவிதையா எழுதி தள்ளுவாங்க. முடிஞ்ச பாரு நல்லா. ஐயோ ஆரம்பிச்சிங்களா உங்க சண்டைய? மணியாவது பேர் கிளம்புங்க. என்னைய பசங்க ஸ்கூலுக்கு வந்த உடனே கை கால் மூஞ்சில கழுவ சொல்லு. ட்ரெஸ் மாத்த சொல்லி யூனிஃபார்ம் மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட சொல்லு. போட்டுட்டு பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடு சாப்பிட்டுக்கு. சாப்பிட்ட உடனே ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிக்க சொல்லுங்க. விளையாட ஆட்டம் போட போட போயிட்டு போதுங்க வெளியில. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அங்க ஃபங்க்ஷன் 4:06 மணி இங்கே 4 ஆக போகுது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தான் போக போகுது. உங்களுக்கு என்ன ஒரு பேண்ட்டையும் சட்டையும் மாட்டினா போதும். எங்களுக்கு தலை வர தேவையில்ல, ரிப்பீட் போட தேவையில்ல, மேக்கப் பண்ண தேவையில்ல, புடவை சீரை கட்ட தேவையில்ல. இப்படி ஒன்றும் வர முடியுமா? உங்க கூட வந்தா உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன தான் பார்ப்பாங்க. என்ன மேக்கப் பண்ணி வந்திருக்கேன், என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், என்ன மேக்கப் போட்டு வந்திருக்கேன், என்ன மேக்கப் பண்ணி வந்திருக்கேன், என்ன பூ வச்சு வந்திருக்கேன், என்ன ஹேர் ஸ்டைல் போட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கு நான் பர்ஃபெக்டா வர தேவையில்ல. ஆமா இவ்வளவு பாக்குறது தான் மற்றவங்களுக்குலாம் வேலை. வேற வேலை எப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? என்ன பாடி சீக்கிரம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வேற வந்திருக்காங்க. வேற கத்தின்னு கிடக்குறாங்க வேலையில. எதுக்கு அப்படி லீவ் போட்டு போனேன்னு சொல்லிட்டு நாளைக்கு மொத்தமா சேர்த்து நான் எல்லா வேலையும் செய்யணும். வர முடியாது முன்னாடி வர முடியாது சொல்லிட்டு நான் பாட்டு ஆட்டோல போயிருப்பேன். இல்லைன்னா யாரா கூட்டிட்டு போயிருப்பேன். இதோ நாளைக்கு கூட ஃப்ரீயா தான் இருக்கா கூட்டிட்டு போயிருப்பேன். எதுக்கு இப்போ அழுதுனே வரீங்க? உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் நாங்க அப்படியே அழுதுன வரோம். முகத்தை அப்படியே சித்த மாதிரி வச்சு வரல. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து போட்டு எடுத்து செய்யல. அது எங்க சொந்த ஃபங்க்ஷன் வரல மட்டும் அப்படி அழுவீங்க. இப்போ யார் அழுதாங்க? மணியாவது வேண்டான்னு சொன்னேன். சரி விடுக்காரு சும்மா கத்தி இருக்காத. இப்போ நானும் போனா போதுன்னு பாத்துங்க. ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க அம்மா புள்ளியா. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் அப்படியே பள்ளி வச்சுன்னு போனோமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் போறத மட்டும் அவங்க அப்படியே மூஞ்சி பிடிச்சு வச்சு தான் வருவாங்களா? ஒரு நகை கேட்ட கூட தர மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் 2 வீலர்ல போறோம். நகை நெட்டெல்லாம் மாட்டின்னு போனா வச்சுக்க. ரோட்ல போறவன் அவன் பர்ச்சேன் போயிட்டான்னா அவன் பின்னாடி ஓட முடியுமா? ஃபங்க்ஷன் போறோமா அவன் பின்னாடி ஓரத்துக்காக போறோமா? அதனால தான் எங்க அம்மா நகைலாம் தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. பாத்துக்க இவங்க மாத்தா கூட ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மனுஷனா ஜென்மமா இதெல்லாம் பாத்துக்க எப்படி பேசுது பாரு. சரி விடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் இவ்வளவு காலமா வாழ்ந்து இருக்கேன் நானே. இதோ கல்யாணம் பண்ணி பாவத்துக்காக இங்கேயே குப்பையை கொட்டணுன்றதுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன். எங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட எங்க நிம்மதியா போக முடியுதா? அதேதான் நான் கேட்கறேன். எங்க ஃபங்க்ஷன் போகும்போது கூட நான் நிம்மதியா போக முடியுதா? மேக்கப்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் அழுது கலஞ்சா நிம்மதியா இருக்கல. உங்களுக்கு உங்க அம்மாக்கா ஏண்டி எங்க அம்மா பண்ண சேவனன் ரூம்குள்ள இருக்காங்க. அவங்களே எடுத்துருக்கா. இப்ப நேரா வந்தவங்க அங்க போயிட்டு தானே வந்தீங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதை இங்க வந்து ஆடி நிக்கீங்க. ஏம்மா நான் கிளம்பிட்டேன். ரெடியா நிக்கிறேன் வெளியில வந்து. நீ எப்போ வரியா? வா ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு வருவியோ இல்ல இப்பயோ வரியோ உன் இஷ்டம். ஆனா நீ சாமர்த்தியசாலிக்கா. என்ன சாமர்த்தியம் என்ன பிரயோஜனம்? கத்தும் போது கூட அழுவும் போது கூட கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வராம அந்த மை அலையாம இந்த லிப்ஸ்டிக்லாம் அலையாம சூப்பரா சண்டை போற சூப்பரா அழுவுறானே. அதெல்லாம் சும்மா அப்படிதான். சரி பசங்க வந்து பாத்துக்கணும். சீக்கிரமா வந்துடுறேன். சரி பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. ஏக்கா எப்பப்பா சமையல் ரூம் என்னதான் பண்ணின்னு இருக்கோமோ தெரியலையே. இது வரண்டி. யாருடி இது? நான் சொல்லல. உங்க அக்காவுக்கு உன் அடையாளம் தெரியல. அது சும்மா கலாய்க்குது என்ன. எவ்வளவு சூப்பரா புடவை கட்டி விட்டுருக்கேன் பாத்தீங்களா? ஆமாடி நல்லா தான் இருக்கு. என்ன இந்த முந்தானியை மட்டும் கொஞ்சம் ஃபீட் எடுத்து பின் குத்தி இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது என்ன அப்படி தொங்க போட்டு இருக்கா? ஐயோ அதான் மாடல் அதான் ஸ்டைல். நான் இந்த மாதிரி வேணாம் தாக்கா சொன்னேன். இவன் தான் அந்த மாதிரி என்ன கட்டி விட்டுருக்கா. ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு கூட. இதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு. பாத்து வண்டியில உட்காந்து போகும்போது பார்த்து பத்திரமா முந்தானியில பிடிச்சிக்கோ. சரிக்கா டிஃபனுக்கு மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வைக்க சொன்னீங்களே மறந்தா போயிட்டேன். அதை ஊற வச்சுட்டு வரேங்க. அரிசி எடுத்து வெளியே தான் வச்சிருக்கேன் பாரு ஊறவை. ஏக்கா அரிசி கழுவுறதுக்கு கல் உப்பு போடணுமா சால்ட் போடணுமா? கல் உப்பு போட்டு கழுவுடி. எத்தனை வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தராது? சால்ட் எல்லாம் போட்டு வெள்ளையாவது அரிசி. கல் உப்பு போட்டு நல்லா கழுவு. நல்லா கையை போட்டு பிசைஞ்சு கழுவு. அப்பதான் அந்த மங்கலான கலரெல்லாம் போய் வெள்ளையாகும் அரிசி. அதான் வாசனை எல்லாம் போகும். சரிக்கா ஊற வைக்க என்ன தண்ணி வச்சுக்கா? குடிக்க தண்ணி இருக்குல்ல அதை வச்சு ஊறவை. சரிக்கா எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் மறந்து போயிடாம ஒரு வாட்டி செய்யும் போதும் கேட்டுனே வாய்ப்பா. எத்தனை வருஷத்துக்கு என்ன கேட்டு பார்த்து தெரியலையா? தானா எடுத்து போட்டு எல்லாத்தையும் செய்ய தேவையா? நான் எங்கன்னா போயிட்டேன் ஊருக்கு ஒரு 10 நாள் வீட்டில் இல்லை அப்படின்னா இப்படியே எப்படி செய்வீங்க வேலை? ஒரு வாட்டி சொல்லி விட்டு அப்படியே பிடிச்சிக்க மாட்டீங்க. நீங்க போயிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்போம் எப்படி செய்யறதுன்னு. பொறுப்பிடுறது கொஞ்சம் கூட கிடையாது. இடையே உனக்கு மணி அவளையா கிளம்புறதுன்னு எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாரு? இருக்க வேலையை விட்டு வந்து நின்று இருக்காரு. கிளம்பாம இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுக்க. நீ அப்படி சொல்லுங்க. அவதான்க்கா லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, கண்ணுக்கு மை போட்டுக்கோ, ஐப்ரோக்கு போட்டுக்கோ, அத்தை போட்டுக்கோ, இத்தை போட்டுக்கோ. நீ இவ்வளோ நேரம் லேட் பண்ணது அவதான்.
நான் எப்பயே கிளம்பிட்டு இருப்பேன். ஒரே மூஞ்சி க்ரீம் மட்டும் போட்டு பவுடர் வச்சு போட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அவ்வளோ தான் லேட் ஆச்சு. எல்லாத்துக்கும் காரணம் ராணி தான். ஆமா ஆமா, இவங்க சின்ன குழந்தை. இந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நான் தான் வந்து கிடக்கேன். உன்னை அரிசி ஊற வைக்க சொன்னேன். எதுக்கு வந்திருப்பீங்க? அந்த ஊற வைக்கிறேன். உனக்கு அறிவில்லை. 2 குழந்தைங்க, பெரிய பெரிய குழந்தைங்க இருக்குது. இந்த மாதிரி மேக்கப் பண்ணிமா நம்ம சொந்தக்காரங்கன்னு நினைப்பாங்க. ஏக்கா உனக்கு தான் பெரிய பெரிய குழந்தைங்க இருக்குது. எனக்கு சின்ன சின்ன குழந்தை தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசா இல்லையா? ஏன் மேக்கப் போடக்கூடாதுன்னு இப்படி மேக்கப்லாம் போட்டு போனால் நம்ம சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்கடி. இது நல்ல கதையா இருக்குது. அவங்க மேக்கப் பண்ணி வர வேண்டியது அவங்க யார் பண்ண வேணாம்னு சொன்னது. எனக்கு இஷ்டம் இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். இத்தனைக்கு நிறைய மேக்கப் கூட போடவே இல்லை. அவனுக்கு கொஞ்சமா லிப்ஸ்டிக் போட்டு ஒரு மஸ்காரா ஐலைனர் அப்படி வச்சிருக்கா. இது போய் ஓவர் மேக்கப் சொல்ற புடவை கூட பாரு. எதுக்கு இந்த மாதிரி தொங்க விட்டு வச்சிருக்க புடவைய? எடுத்து குட்டி பின்னு குத்த வேண்டியதானே? வயசுக்கு தகுந்த ஆட்டம் ஆடுறி. அம்மா இதுக்கு மாமியார் கேள்வி எவ்வளவு மேலே போடுது. பின்னாடி அம்மா இது இப்படி பேசுது. கொஞ்சம் கூட அறிவுன்றது இருக்க போது கிடையாது. இங்க பாரு, மேக்கப் பண்றது ட்ரெஸ் பண்றதுல அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதுல வந்து யாரும் தலையிட முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்படியே பேசி நிறுத்திடுவா. சரி மாமியார் கிட்ட போயிட்டு நகை வாங்க போற வாங்கிட்டியா? நீ திட்டது பார்த்தா அது வேற திட்டத்துக்கு அங்கே போக சொல்றேன். போய் நீ போய் வாங்கி நான் கேட்டேன் சொல்லிட்டு வாங்கி வா. ஏற்கனவே சொல்லி ரெட்டப்பட தங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி வா. திமுரு தான் உனக்கு. அப்படியே நெக்லஸ் கூட கேட்டேன்னு சொல்லிட்டு வாங்கி வா. நெக்லஸா கேட்டேன் முன்னாடியே இருக்கா? செயின் மட்டும் தான் கேட்டேன் தரேன்னு சொல்லிச்சு. நெக்லஸ் தான் கேட்கல. நீ கேட்காது, என்ன போய் கேட்க சொல்லு. அப்படியே பயப்படுது மாமியாருக்கு. ஐயோ இதுங்க வர வந்துச்சுங்களா ஸ்கூல்ல இருந்து? இதுங்க வரத்துக்குள்ள கிளம்பி போகணும்னு நினைச்சேன். மாட்டிங்க நல்ல வசமா. ஜாலி ஜாலி ஜாலி. மா நம்ம எங்க பாட்டி வீட்டுக்கு போறோமா? பாட்டி வீட்டுக்கு போற எங்கேயும் போல. டேய் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்களேடா காலையில. அம்மா கூட பேசியிருந்தாங்களா அப்பா கிட்ட போன்ல. ஃபங்க்ஷனுக்கு போறோம் இல்ல நானும் அப்பா மட்டும் தான் போறோம். நீங்களாம் வரல. நீங்களும் வீட்டுல இருந்து ஒழுங்கா படிங்க. அம்மா எங்களெல்லாம் விட்டு போக விட மாட்டேனாங்க. நாங்களும் வருவோம். அம்மா எங்களே கூட்டின்னு போங்க. ஏக்கா எங்க பாட்டி ஆரம்பிச்சிங்க ரெண்டும். இவங்க ஸ்கூல்ல விட்டு வரதுக்குள்ள நீ கிளம்பி போக வேண்டியதானே? நீ தானே மேக்கப் பண்ணி நின்று இருந்த. பதில் சொல்லு. இங்க பாரு, அம்மா வந்து உங்களுக்கு அங்க ஐஸ்கிரீம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வந்து தருவேன். கம்முன்னு வீட்லயே உட்காந்து படிக்கணும். எங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் எதுவும் வேணாம். நாங்களும் வருவோம். ஆமா நாங்களும் வருவோம். எங்க கூட்டின்னு போங்க. ஐயோ இவங்க கிட்ட என்னதான் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ்வளோ அழகா மேக்கப் பண்ணிருக்கேன். இதுங்க எப்படி வீட்டுங்க அந்த வண்டியில உட்காந்துக்குன்னு போறதுக்குள்ள அந்த புடவெல்லாம் கசங்கி போயிடுமே. வந்த கூட சும்மா இருக்காதுங்க ரெண்டும். இப்போ என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, பெரியமா வந்து மீன் குழம்பு வச்சிருக்காங்க. மீன் குழம்பு சாப்பிட்டு கும்முன்னு உட்காந்து படிங்க. மீன் குழம்பா ஒன்றும் வேணாம். அம்மா எனக்கு கூட எதுவுமே வேணாம். உங்களை கூட்டின்னு போங்க. இங்க பாரு, அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா வந்து 2 பேரும் திட்டுவாரு. ஒழுங்கா வேலையை பாருங்க. உள்ள போயிட்டு ட்ரெஸ்ல மாத்திட்டு கை கல்லாம் கழுவிட்டு புக் எடுத்து படிங்க. நாங்க அப்பா கிட்ட கேட்டுட்டோம். அப்பா வந்து எங்களை கூட்டின்னு வர சொல்லிட்டாரு. எதை கூட்டின்னு வர சொன்னாரா? கூப்பிடுங்க அப்பாவை. அப்பா கடையில் நின்று இருக்காரு. எங்களை கிளம்பி வர சொன்னாரு. கூட இக்கா அந்த நெட்டை பண்ணி வச்சுட்டு வேலையை பாத்தியா? பசங்களை கிளம்பி வர சொல்லிருக்காருக்கா. இவங்க எப்படி நான் கூட்டின்னு போறது? 4 பேர் எப்படி உட்காந்து போறது வண்டியில? ஐயோ அந்த மனுஷன் பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. என்ன உங்க வீட்டுக்கு பசங்களை கூட்டின்னு சொல்லிருக்காருல, கூட்டின்னு போயிட்டே. ஏக்கா நீ வேலை லூஸ் மாதிரி பேசாதக்கா. ஏக்கா பசங்க தான் ஆசைப்படுதுல, கூட்டின்னு போயேன். என்ன எப்பவுமே பசங்களை கொஞ்சம் லேட்டா தான் கூட்டின்னு வருவேன். இன்னைக்கு மட்டும் எப்படி சீக்கிரமா கூட்டின்னு வந்த? இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டுட்டு இருக்காங்க. நான் போறதுக்கு முன்னாடியே பசங்க எல்லாம் கேட்ட வந்து உட்காந்து நிற்குங்க. நான் தான் லேட்டாக போயிருக்கேன். மெசேஜ் அனுப்பிச்சாங்க நம்ம ஃபோனில். சீக்கிரமா இன்னைக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஸ்கூல் விட போகிறோம். சீக்கிரமா வந்து பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்களை கூட்டின்னு போங்க சொல்லிட்டு மெசேஜில் பார்க்க மாட்டியா? மெசேஜா? நான் கவனிக்கவே இல்லையே. இந்த ஊருக்கு கிளம்புற குஷியில் அதை விட்டுட்டேன். அங்கே போனால் நாயமா அந்த கிழிக்குது. ஏன் பசங்களை ஸ்கூல் வந்து கூட்டின்னு போகிறதுக்கு அறிவு இருக்காது? ஏன் லேட்டாக வர சொல்லிட்டு உன்னால் நான் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குதாங்க. அது மாதிரி நாளிலேருந்து ஒழுங்கா நீயே போ ஸ்கூலில் பசங்களை கூட்டின்னு வரதுக்கு. ரொம்ப திட்டுச்சா? ஆமாம் செம்மையாக திட்டுச்சு. நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது கூட மிஸ்ஸுக்கிட்டே ஆயமாக்கிட்டே இப்படிலாம் திட்டு வாங்கினது கிடையாது. உன் பிள்ளைங்களுக்காக நான் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். தீபாவளிக்கு வாங்க புதுசு இருக்கு அப்படியே. நான் கூட தீபாவளி ட்ரெஸ் போட்டு இருப்பேன். இங்க பாரு, யாரும் புது ட்ரெஸ் போடக்கூடாது. அடி வாங்குவீங்க. நீ உன் மனசுல கல்ல அடி. குழந்தைங்க எல்லாம் கெஞ்சி கேக்குதுங்களா, கூட்டின்னு போய் கொடுங்க. இப்ப 2 பேர் கூட்டின்னு போனா சும்மாவே இருக்காங்க. நீ கூட வந்தா கூட பரவாயில்ல. உங்ககிட்ட தள்ளிட்டு நான் பாட்டு சொன்னு உட்காந்து இருப்பேன். அதுங்களா தூக்கி மடியில தான் உட்கார வைக்க சொல்லுங்க. தூக்கி உன் இடுப்புல உட்கார வச்சு சொல்லலாம். இதுங்களை கூட்டின்னு போனா உசுர எடுத்துருங்க. குழந்தைங்க அது மாதிரி பண்ணாது. குழந்தைங்க அது மாதிரி பேசாதே. உன்னால கூட்டின்னு போக முடியல விடு. நான் ஃபங்க்ஷன் போகும்போது கூட்டின்னு போய்க்கிறேன். ரொம்ப நல்லது. பெரியமா கூட்டின்னு போறாங்களா? பெரியமா கூட போங்க. ஹாய் ஜாலி. நம்ம எப்ப பெரியமா போறோம்? கேக்குதுங்களா? பதில் சொல்லு. ராசாங்களா தங்க கட்டிங்களா? நம்ம வந்து 2 நாள் கழிச்சு கோயிலுக்கு போக போறோம். அப்ப நம்ம எல்லாரும் வேன்ல ஏறி கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து தேன் பாப்பா இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம மொட்டை அடிச்சு காது குத்த போறோம். அப்படியா? ஜாலி ஜாலி ஜாலி. அப்ப ஸ்கூல் லீவ் போடலாம் இன்னைக்கு. லீவ் போடலாம். பெரியமா நிஜமா? என் தங்கமே நிஜமா தாடி சொல்றேன். சூப்பர் பெரியமா, சூப்பர் பெரியமா. சரி அப்ப நீங்க பெரியமா கூட வேன்ல போங்க. ஏமா அது 2 நாள் கழிச்சு தானே. இன்னைக்கு உங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வருவோம். ஏக்கா ஃபர்ஸ்ட் வந்து திரும்பவும் ஆரம்பிக்குதுங்க பாருங்கக்கா. கூட்டின்னு போயா? ஏன் அப்படி சீன் போடுற? சும்மாடி சதீஷ் சஞ்சோ சொல்லுங்க பெரியமா. பெரியமா சொல்ற பேச்சு கேட்பீங்களா 2 பேரும்? நான் கேட்க மாட்டேன். அண்டி செல்லம் பெரியமா பேச்சு கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். பெரியமா வந்து உங்களுக்கு வந்து பஜ்ஜி சுட்டு தரேன். நீங்க வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்து புக் எடுத்து அழகா சமத்தா படிக்கிறீங்களா? ஓகேவா? 2 நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் வேன்ல சூப்பரா கோயிலுக்கு போயிட்டு மொட்டை வச்சு காது குடுத்துட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு வர போறோம். அதனால இன்னைக்கு அம்மா மட்டும் போட்டோம். அங்க போனா வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் என்ன. அப்புறம் வந்து அவங்க சொந்தக்காரலாம் வருவாங்க. நான் போவாதீங்க. அம்மாவோட சொந்தக்காரங்களாம் வருவாங்களா தெரியுமா? ஆமா ஆமா. பாட்டி மாமா வருவாங்கல்ல. ஜாலி ஜாலி. தெரியாத நம்ம சொல்லிட்டேன். ஆமா மாமா சாக்லேட்ல வாங்கி தருவாரு எனக்கு. நீ வேற வாய் விட்டு சும்மா இருக்க மாட்டியா? இந்த இதுங்க சமாதானம் படுத்தலாம் எதனா ஒன்று சொல்லின்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சடியா? உன் பிள்ளைங்க எது சொன்னாலும் அதை அப்படியே மாற்றி கொடுத்துங்க. இதுங்களை வந்து எப்படி சமாளிக்குதுன்னு தெரியும். சரி நான் வந்து சினிமாவுக்கு போகலான்னு இருக்கேன். காரில் நிறைய கூப்பிட்டீங்க. யாரும் சினிமாவுக்கு வரீங்க? அப்போ வந்து
இன்னைக்கு கரெக்டாக நல்ல ஹோம்ஒர்க் எழுதுறவங்களுக்கு தான் நான் வந்து சினிமா டிக்கெட் புக் பண்ண போகிறேன். சண்டே போகிறேன். யார் யார் வரீங்க? நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதுறான். வேலைக்காவது பிள்ளை பிளான். நீ எது சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் வச்சிருக்கோங்க. என்ன நினைச்சிட்ட? இப்போ என்ன தான் பண்ணுறது? நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கு தான். இப்போ நம்ம வந்து எல்லாரும் காரில் ஒரு ரவுண்டு போகலாமா? சூப்பர் போலாம். வாங்க எல்லாரும் எப்படி வாங்க. ஏமா நாங்க கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. போய்டாத. போய்டாங்க வெயிட் பண்றேன். இங்கே வெயிட் பண்றேன். டேய் அண்ணா சீக்கிரம் வாடா. வாங்க வாங்க. சரிமா நாங்க கார்ல போய் சுத்திட்டு வரோம். நீங்களும் இங்கே இருங்க. சரி நான் இங்கே இருக்கேன். சரிங்க அதுங்க வந்து எப்படியா சமாளிச்சுக்கோ. நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். டேய் வந்து அழ போதுங்க ரெண்டும். நான் எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கிறதுனா உனக்கு புதுசா? போயிட்டு வரேனே. நீ மாமா இந்த செயின் மாதிரிடி. பரவாயில்ல போற வழியில விக்கிறதாவது வாங்கி மாட்டின்னு போறேன். இதுங்க கிட்ட இருந்து முதல்ல தப்பிச்சா போதும். நான் இவ ஓடிட்டா. இதுங்க வந்து இப்ப கேட்க போதுங்க எங்க அம்மா எங்கன்னு. நான் என்ன பதில் சொல்றது? கடவுளே. ஏக்கா அரிசி ஊற வைக்க எவ்வளவு தண்ணி ஊத்த? இவ ஒரு தொல்லை பிடிச்சவ. அரிசி நல்லா முழுகி மேல வர வரைக்கும் தண்ணி ஊத்துடி. ஒரு வேலை சொல்ல 10 வாட்டி கேள்வி கேட்டனப்பா. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் நம்ம ஊரு. சித்தி அதான் உங்களுக்கு தெரியுமா இது நம்ம ஊர்ல? நல்லா சுற்றி பாருங்க. எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கிற நம்ம ஊரு. சித்தி கார்ல போலாம் சொன்னீங்க. காரில் தானே போகலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். சித்தி கால் வலிக்குது. உங்களை ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வந்தது. சரிங்க சித்தி. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு சொல்லி தருவேன். பாட்டா? பாட்டெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாட்டு சொல்லி தரப்பாரு. ஐயோ பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு 3 பேரும் ஒன்று தானே அம்மாவுக்கு கண்ணு தானே உன்னா விளையாடலாம் இந்த பாட்டு நல்லாவே இல்ல. மாமா நல்லாவே இல்ல. பிள்ளைங்களா இதுங்க வெச பூச்சுங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சதே ஒரு 2 பாட்டு தான். என் குரல் வச்சு பாடினா வேற காது கொடுத்து கேட்க முடியாது. அது கஷ்டப்பட்டு நான் பாடினு இருக்கேன். இதுங்க வேற பாட்டு நல்லா அது நல்லா இல்லைன்னு. இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது. பாடுங்க. பார்க்கல நீங்கள்? அதில் வந்து குரங்கு நாய் அதெல்லாம் வந்து இருக்கும் அந்த படத்தில். பாட்டில் எவ்வளோ அழகாக அந்த குட்டி பாப்பாவை பாடும். நீங்களும் பாடுங்க. சஞ்சு நம்ம வீட்டுக்கு போலாமா? வாடா போலாம். இங்கே பாரு சொல்கிற பற்றி கேட்கணும்னு வச்சுக்கேன். காரில் கூட்டு போக மாட்டேன் சொல்லிட்டேன். வேணாம் நாங்க எங்க அம்மா கூட ஃபங்க்ஷனுக்கு போறோம். எங்கன்னா கொஞ்சமாக சொல்கிற பற்றி கேட்குதுங்களா? ராதிகா வேற கிளம்பிச்சாயில் அங்கே தான் நின்று கிடக்குதான்னு தெரியல. டேய் சீக்கிரம் வாடா. அம்மா நம்ம விட்டுட்டு போயிட்டு போறாங்க. ஓடு. நான் கூட சின்ன வயசு இவ்வளோ உஷாராக இருந்தது கிடையாது. ரெண்டும் இப்பயே இவ்வளோ உஷாராக இருக்குதுன்னா என் வயசு ஆகும்போது எப்படி இருக்கும் பார். பசங்களா நில்லுங்க, நானும் வரேன். சொல்கிற பற்றி கேட்காம எப்படி ஓடுதுங்க பார்த்தியா? ஐயோ வண்டிலாம் வேற வருது. நில்லுங்க பசங்களா. எங்கன்னா கொஞ்சமாக சொல்கிற பற்றி கேட்குதுங்களா?